உடும்பு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் கறி, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும். இப்போது நம்ம செட்டிநாடு கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். அதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். மல்லி மிளகாய் வறுத்துக்கணும், டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு, கசகசா, மிளகு போட்டுக்கணும். போட்டு நல்லா ஒரு வறுத்து எடுத்துடணும். வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டோம். போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும். அதோடு சேர்த்து இந்த பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம். நல்ல ப்ரௌன் ஷேடாக வந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கிளறி விட்டுருணும். அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். கடைசியாக புதினா, கொத்தமல்லி தழையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிகிற நேரத்தில் இந்த கறி இருக்குல்ல, வேக வச்ச கறியை நல்ல எண்ணெயிலே டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் உப்பே போடலை இதில், ஏன்னா வேக வச்ச கறியிலேயே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் நான் நல்ல ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அரைச்ச மசாலா இருக்கு இல்லைங்களா, செட்டிநாடு கிரேவிக்காக செஞ்ச மசாலாவை இப்படி தூவிக்கணும். தூவிட்டு டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலா கறியிலலாம் போய்ட்டு இறங்கிடும். நல்ல எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் கறியோடு சேர்த்து. அப்போ தான் அந்த மசாலா போய்ட்டு காரசாரமாக இறங்கிடும். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டிடணும். இப்போது வேக வச்ச தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன். பார்த்தா குழம்பு தான் இருக்கும். நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேகாத கறியெல்லாம் கொஞ்சம் வெந்துடும். நல்லா கொதிக்க விட்டு கிரேவி மாதிரி பதத்து கொண்டு வந்துடணும். உடும்பு கறி ரெடி ஆகிடுச்சு. இது எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் செய்கிறோம். திடீர்னு எங்கள் வீட்டுக்கார ஆஃபீஸில் கிடைச்சதுனால அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. செஞ்சு அவங்க ஆஃபீஸ் கொடுத்து விட போகிறோம். பாய். எல்லோரும் உடும்பு கறி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.